ஷாலோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், தேவனோடு சமாதானம். தேவனோடு சமாதானம், என்னோடு சமாதானம், பிறரோடு சமாதானம். ஷலோம் அப்படின்னா, ஷாலோம் அப்படின்னா சமாதானம். நம்ம எல்லாம் சமாதானமா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா என்ன நினைப்போம்? என்ன சொல்லுவோம்? சத்தமே வரலையே. லேலுயா. சமாதானமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சமாதானமா இருக்கிறீங்க? லேலுயா. ஏன்னா நம்ம தொலைத்தவர்கள் இல்ல, தொலைத்து தேடி கண்டுபிடிச்சவங்க. நம்ம தொலைந்து போன நம்ம தேவன் தேடி கண்டுபிடிச்சு அவருடைய கரத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதுபேயால மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனந்திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுவும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எளிமையா சொல்றார். ரொம்ப எளிமையா. அதாவது மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கலாம். அப்ப நீதிமான்கள் எல்லாம் மனம் திரும்பினவர்கள் தானே. ஒரு முறை மனம் திரும்பிட்டா போதுமா? ஒரு கேள்வி வருது இல்ல. அங்க ஆண்டவர் சொல்றாரு 99, அதாவது மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசேயரும் சதுசேயர்களும் ஆண்டவரிடத்துல வந்து என்ன பண்றாங்க? நம்ம பாஷையில சொன்ன சம்பாஷிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா, அவர்கள் வீட்டுல போய் சாப்பிடுறாரு. யார் வீட்டுல? பாவிகளோட வீட்லயும் போய் சாப்பிட்டு இருக்கிறாரு. இந்த பரிசேயரும் சதுசேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாயினும் குற்றம் கண்டுபிடிக்கணும். ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும். பரிசேயரும் சதுசேயர்களும் ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ஆயினும் விழப்பணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களேன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உவமை அப்படின்னா ஒரு மாதிரி என்ன பண்றாருன்னா, அதற்கு ஒப்பாக ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அவர் சொல்லும் போதுதான் அது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். வாசிப்ப கீழ வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற்பேயானால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற்பேயான ஆட்டைக் கண்டு பிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? ஒருத்தருக்காக தான் ஆண்டவர் போராடுறாரு. அது ஒருத்தர் யாருங்க? நீயும் நானும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவியும் அங்க என்ன பண்றாங்க? 2வது வசனத்துல பாவியும் அவங்க என்ன பண்றாங்க? பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? அதாவது அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்களாம். பரிசேயர் என்ன பண்றாங்க? அவங்க எல்லாம் வந்து அந்த என்ன சொல்றதுன்னா வேத வல்லுநர்கள், வேதத்தின்படி நடக்கிறவங்க. ஆமா, வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையின்படி நீங்க நடந்துங்க, ஆனா அவர்கள் சொல்லுகிற செய்கையின்படி நீங்க நடக்காதீங்கன்றார். அவருடைய செய்கையின்படி நீங்க செய்யாதிருங்க அப்படிங்கிறார். சொல்றது புரியுதுங்களா? நான் வசனம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறையாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்க, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா அதுல அவர்கள் அந்த ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனை என்ன பண்ண, அவங்க அதன்படி நடக்க மாட்டாங்க. அங்க சொல்றாரு,
அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்கள முக்கியப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. அவர்கள் மனுஷனை நீ முக்கியப்படுத்தாதீங்க, வசனத்தை நீ முக்கியப்படுத்துங்க. அல்லேலூயா. வசனத்தை முக்கியப்படுத்துங்க. வசனம் யார் வேணாலும் பேசலாம் உங்களோடு. ஆனா நமக்கு என்ன முக்கியம்? அவங்கள பார்க்க கூடாது. வசனம் சொல்றவங்களை பார்க்காதீங்க. வசனம் நமக்கு என்ன சொல்லுது? புரியுதுங்களா? வசனம். ஏன்னா நீங்க வசனம் சொல்லுகிற, ஆலோசனை கொடுக்கிற மனுஷன் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அவங்களுடைய மாதிரியை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க எங்க போயிடுவீங்க? பின்மாற்றத்துக்கு போயிடுவீங்க. நான் என்ன பண்ணணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. அல்லேலூயா. அவரை நாம் பின்பற்றுகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகளா இருக்கணும். அதனாலதான் அந்த வசனம் திரும்ப போடுங்க. அது அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். வேத பாரகர் என்ன பண்றாங்கய்யா? என்ன பண்றாங்க? ச்சே, முறுமுறுக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஆண்டவருக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முறுமுறுப்பு. ஆமா, முறுமுறுக்கவே கூடாது. அதாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு உன் ஜனத்தாரும் விட்டுட்டு என்ன பண்ணி போன்றார். அவன் என்ன பண்ணல? எதுவுமே முறுமுறுக்கல. முறுமுறுக்கவே கிடையாது. யோனா என்ன பண்ணா? முறுமுறுத்தான். என்ன நடந்துச்சு? இப்ப யோனாவுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம் புரியுதுங்களா? அதனாலதான் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தினுடைய தந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ண வேதத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆவிக்குரியவர்களாகிய நாம் என்ன பண்ணணும்? வேதத்துல நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு மாதிரியா. எதை நீ கடைப்பிடிக்கணும், எதை நீ கடைப்பிடிக்க கூடாது, எதை நீ செய்யணும், எதை நீ செய்யக்கூடாது, எதை நீ ஒதுக்கணும், எதை நீ ஒதுக்க கூடாது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறுமுறுத்தார்களாம். நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, என்ன பண்ணக்கூடாதுங்க? முறுமுறுக்க கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். என்னத்தை பண்ணிட்டீங்க நீங்க? உன்னை நம்பி வந்த நீங்க என்னத்தை ஆண்டவரை கொடுத்துட்டீங்க? எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்க? எனக்கு என்னத்தை கொடுத்துட்டீங்க? ஒரே ஒரு உங்க மனசுல நீங்க நினைச்சினா கூட அது உங்களுக்கு என்ன பண்ணும்? அது உங்களுக்கு சாபமாய் மாறும். பிரியமானவர்களே, ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய நாம் சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. எதனால? முறுமுறுப்பினால. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு ஊமையா சொல்றார், இவர்கள் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார். ஏன்னா இவங்க என்ன பண்ண, வேத பாரக பரிசு என்ன பண்ணாங்கன்னா, அவர்களை நியாயத்திற்கு ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவ நியாயத்திற்கு ஆரம்பி. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உங்கள மேல போன அதுக்கு 100 ஆடுகளை உடையவனா இருந்த ஒரு மனுஷத்துல ஒரு ஆடு காணாம போயிடுது. அப்ப அங்க எத்தனை இருக்குது மீதி? 99 இருக்குது. அப்ப இந்த காணாமற் போன ஒரு ஆட்டை ஆண்டவர் அந்த அந்த மனுஷன் தேடுவானா தேட மாட்டானா? கட்டாயம் தேடுவான். அப்ப இந்த 99 ஆடையும் ஒரு வருஷத்துல என்ன பண்ண, பட்டியல் அடைப்பட்டு விட்டுட்டு தான் போவான். ஏன்னா இந்த ஒரு ஆடு மேல கரிசனை உள்ள அந்த மனுஷன் இந்த 90 ஆடு மேல கரிசனை இல்லாம போயிடும்னு நினைக்கிறீங்களா? வனாந்திரத்துல அவனுக்கு தனியா என்ன சொல்லும், ஒரு பாதுகாப்போடு விட்டு, அங்க வேதம் சொல்லுது, வனாந்திரத்திலே விட்டு 99 ஆடுகளை வனாந்திரத்துல விட்டுட்டு காணாமற் போன ஆட்டை என்ன பண்றாரு? கண்டுபிடிக்கிற அளவுக்கும். ஏன்னா ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடு கேட்கும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டருடைய சத்தத்தை இந்த ஆடு கேட்கிற அனுபவங்கள் இருக்கணும். அப்பதான் பாதுகாப்பு நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய கரங்களில் நாம் இருக்கிறோம். அப்போ அங்க சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 23ஆம் சங்கீதம் 1-2 வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஒரு மேய்ப்பனோட வேலை என்ன தெரியுங்களா? ஆடுக்கு என்ன தேவை? அல்லேலூயா. ஆடுக்கு என்ன தேவை? அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும், நல்ல தலை வேணும். போதுமா? எல்லாத்துக்கும் மேல பாதுகாப்பு வேணும். நல்லா தெரிஞ்சுங்க. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுக்குதான். ஆமா, எனக்கு வசனம் தெரியும்ன்றதுக்காக என்ன பண்ண தலை தெறிக்க ஓடக்கூடாது. ஓடன என்ன ஆகும்? பாதுகாப்பு இல்லாம போயிடும். அது வேதம், அந்த அதே வசனம் என்னை என்ன பண்ணும்? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுதான். அதை என்னை தட்டவும் செய்யணும். வசனம் என்ன? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம். நமக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். ஆனா ஆண்டவர் உன் போக்கும் வரத்தை இது முதல் என்ன பண்றாரா? அறிந்து இருக்கிறாராம். அப்போ தேவ நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்க. இந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு இந்த ஆடு செவி கொடுக்கணும். எப்ப செவி கொடுக்க தெரியுங்களா? இந்த 99 ஆடுகளையும் வனாந்திரத்துல விட்டுட்டு காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை தேடி ஆண்டவர் என்ன பண்றாரு? போறார். அந்த ஒரு ஆட்டை தேடி காணாம போன ஆட்டை கண்டுபிடிப்பதற்கு அவன் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த மேய்ப்பன் என்ன பண்ணிருப்பாரு? கத்திட்டே போயிருப்பாரு. புரியுது? நல்லா தெரிஞ்சுங்களா இல்லையா? இல்லையா? அவரு பாஷையில ஏதோ ஒரு சத்தத்துல என்ன பண்ணுவாரு? ஒரு கூக்குரல் இடுவார். அப்போ இந்த ஆடு ஒரு அந்த ஆடு என்ன பண்ணும்? ஏதோ ஒரு வலையில மாட்டிருக்கும். ஏதோ ஒரு பின் தொடர்றதுக்கு ஏதோ ஒரு சிக்கல்ல போய் மாட்டிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆவிக்குரிய நாம சில நேரங்களில ஒரு சிக்கல், ஒரு வலையில போய் என்ன பண்ணிருப்போம்? மாட்டிருப்போம். ஆனா அந்த வலையில மாட்டிருக்கிற அந்த ஆட்டையும் தேவன் என்ன பண்றாரு? தூக்கி எடுப்பதற்கு இன்றைக்கும் அவர் ஆவலுள்ளரா இருக்கிறார். ஆனா அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மனம் திரும்பணும். அல்லேலூயா. அங்க சொல்ல நல்லா கவனிச்சீங்களா நீங்க? அதாவது 99 நீதிமான்கள் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டா இல்லைங்களா? 15:7 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் அந்த காணாமற் போன ஆட்டை என்ன பண்றாரு? கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேடி திரியானோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பாவி நிமித்தம், அந்த ஒரு பாவி நிமித்தம் அந்த பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதுனால தெரிஞ்சுங்க. அந்த ஒரு பாவி மனம் திரும்புற பாத்தீங்களா? அந்த மனம் திரும்புகிற போது எங்க பரலோகத்துல என்ன உண்டாகுதுங்களா? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இது உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு புரியுது எனக்கு புரியல. ஏன்னா இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேய்ப்பன் யாருங்கிறது நல்லா புரிஞ்சிடும். மேய்ப்பனுடைய அந்த செயல்முறையும் மேய்ப்பனுடைய வழி நடத்துதலையும் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கிறான். வேறு வழியாய் ஒரு ஆட்டை பாக்குறவன் எதுக்கு வருவான்? ஆட்டை திருடிட்டு போறதுக்கு வருவான். ஆட்டை திருடிட்டு போறதுக்கு வருவான். அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனமா இருக்கிறான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது வசனத்துல வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்க. ஆடுகளின் மேய்ப்பன் எப்பவுமே ஆட்டு மேல கவனமா இருக்கும். ஆமா, எது நோஞ்சானா இருக்குதா என்ன பண்ணுவாரு? தோல் மரத்துக்கு போட்டு பார்த்திருக்கீங்களா? நீங்க உங்களோட வழி நடத்த நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில கண்ணார பார்த்த ஒரு விஷயம். ஒரு கால் ஏதோ அடிபட்டிருக்கும். அந்த ஆட்டை என்ன பண்ணிருப்பாரு? தோல் மேல் போட்டிருப்பாரு. ஏன்? அது பலவீனமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப இந்த பலவீனமான ஆட்டையும் சுமந்து செல்வதற்கு தான் இந்த மேய்ப்பனுடைய வேலை. அது ஆத்மாத்மா செய்யறாரா இல்ல கடமைக்காக செய்யறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மாத்மாங்க. கடமைக்கா நான் என்ன பண்ணிடுவாங்க? ஒரு இடத்துல கட்டிட்டு அங்கே விட்டுட்டு ஒரு தலையை போட்டு போய் நேக்கலாம். அப்படி செய்யல. அவர் நல்ல சமாரியனா இருக்கிறார்.
அல்லேலூயா. அவர் லேவியன் இல்ல, ஆசாரியன் இல்ல, நல்ல சமாரியனா இருந்ததுனாலதான் தன் அந்த 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 என்ன சொல்றது, கல்லறால் அகப்பட்ட அந்த மனுஷனை தூக்கின்னு போய் என்ன பண்றாரு, பராமரிக்க விட்டுட்டு போறாரு. இந்த லேவியின் ஆசாரியர் என்ன பண்ணாங்க, வந்து பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. சில நேரத்துல வண்டியில போயிட்டு இருக்கிறோம், நாமளும் போறோம், திடீர்னு ஒரு கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்தை விலகி பார்த்த உடனே என்ன தெரியும், அடிபட்டு இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க கீழே இறங்கி என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதும், அவங்களை எழுப்பி போய் உட்கார வைக்கிறதும், திரும்ப அவங்களை கொண்டு போயிட்டு போன் பண்ணி அதான் பண்ண ஆம்புலன்ஸ்க்கு தெரிவிச்சு உடனே அவங்களுக்கு போய் செய்யறவங்க வந்து நல்ல சமாரியன். ஐயோ நம்ம பார்க்க இத்தனை பேருக்கு அவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னு போறவன் லேவியனும் ஆசாரியன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய கிறிஸ்துனுடைய ஸ்தானாதிபதிகளா தேவன் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துனுடைய ஸ்தானாதிபதியோட வேலை என்ன தெரியுங்களா? வாசல் வழியாய் வரார் பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து, அவர் தான் நம்முடைய பிரதான மேய்ப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பிரதான மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு இந்த ஆடுகள் செவி கொடுக்கணும். அப்பதான் அந்த காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? லப லபன்னு கத்தணும், நான் காணாம போயிட்டேன் ஆண்டவரே, நான் காணாம போயிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணும், ஆண்டவரத்துல கதறணும். நான் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன், நான் ஓட வேண்டிய இடத்துல விட்டுட்டேன், எங்கேயோ நான் ஓடல ஆண்டவரே, நின்னுட்டு நானு, என்னோட ஓட்டம் பாதியில நின்னு போச்சு. அப்ப என்ன பண்ணும், நான் மேய்ப்பனை பார்த்து கதறணும். அப்பதான் அந்த நான் காணாம போயிட்டு அந்த ஆடு ஆகிய நான் என்ன பண்ணும், மேய்ப்புடைய கரங்களை போய் கிடைப்பேன். புரியுதுங்களா? இல்லைன்னா அந்த பார்த்தேன் இல்லையா, வேறு வழியாய் வந்த அந்த கல்லனும் கொள்ளைக்காரனுடைய கையில் அகப்பட்டுருவேன். அல்லேலூயா. கல்லனும் கொள்ளைக்காரன் என்ன பண்ணுவான், ஒண்ணு வித்து போட்டுருவான், யோசப்பு மாரி எகிப்துக்கு வித்து போட்டுருவான். இல்லையா என்ன பண்ணிடுவான், கசா போட்டுருவான். கல்லனும் கொள்ளைக்காரன் வேலை என்ன? இதே 10:10 வாசிங்க, யோவான் 10:10, திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிபூர்ணத்துக்குள்ளாய் நடத்துவதற்காக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்க, ஆண்டவர் தெரிந்த நம்ம நோக்கம் என்ன, வேறு வழியாய் ஆண்டவர் நம்மளை தூக்கல, வாசல் வழியா நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்க. ஏன்னா நம்ம அகப்பட்டிருக்க யாருடைய காரணம் தெரியுங்களா, பிரதான மேய்ப்பன் அவர். ஆமா, அவர் தான். ஏன் சொல்லு, அவர் என்ன சொல்ல தெரியுங்களா, தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதை விட அன்பு வேற எதுவும் கிடையாது. ஆமா, எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ காணாமல் போன ஆட்டின் மேல் என்ன இருக்கும், மேய்ப்பனுக்கு கவனம் இருக்கும், வாஞ்ச இருக்கும், தேடுதல் இருக்கும், எண்ணம் இருக்கும், ஏக்கம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். கிடைக்க மாட்டானா? நானே ஒருத்தர் என் இடத்துல வந்தார், அவர் ஆடு மேய்க்கிறவர். எத்தனை வருஷமா தெரியுங்களா, 30 வருஷம் ஆடு மேய்க்கிற மனுஷன். அப்ப அந்த மழை எல்லாம் பெஞ்சிச்சு பாத்தீங்களா, மழை பெஞ்சிச்சு இல்ல, ஒரு 20-30 ஆடு இருக்க வருது. அவர் வந்து உட்கார்ந்தாரு, ஏங்க மாதிரி இருக்கிறீங்க, அட காலையில போய் குட்டியில் தேடணும், ஆடு கிடைக்கலைங்க, எங்க போய் ஒளிஞ்சு கிடக்குதே தெரியல அப்படின்னாரு. என்னங்க சொல்றீங்க? அப்ப அந்த ஆடு எல்லாம் வேற என்ன திடீர்க்க மாட்டாங்களான்னு கேட்டேன். இல்ல அது வந்துடும், அது இடத்துக்கு நான் போய் கூப்பிட்டாலே வந்துடும். எப்படி நீ கூப்பிட்டா வந்துடும் சொல்றீங்க, வேற கூப்பிட்டா கூட போகாது அது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல என் நாடு எனக்கு தெரியும்ன்றார். அல்லேலூயா. அப்போ நான் யாருன்றத தேவன் அறிஞ்சிருக்கிறார். தேவன் நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார் தெரியுங்களா? கீழே வாச புரியும் நமக்கு. 3வது வாசிங்கள 10 யோவான் 10:3. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போய் ஆகிறான். அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெயர் சொல்லி நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆடுகளா இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனங்களா இருக்கிறோம், கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகளாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்மளுக்கு தெரியாது, 100,000 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இயேசுக்கு நான் என்னை போய் தெரியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் தான் உங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். அங்க சொல்லப்படுகிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவர்கள் என்ன பண்ணான வெளியே நடத்தி கொண்டு போகிறான். எதற்கு? மேய்ப்பதற்கு.
நல்ல உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டறிவதற்கு. அப்பதானே புஷ்டியா இருக்க முடியும். புரியுதுங்களா? இல்ல அப்பதானே ஆடுகளை இன்னும் ஈன முடியும், பலனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்னதான் அப்பதானே இன்னும் பெருக பண்ண முடியும். எப்படி 30, 60, 100மாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம், பெயர் சொல்லி அழைத்த நோக்கம் நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அல்ல. 30, 60, 100மாக என்ன பண்ணோம்? ஈன பண்ணும்படிக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது கீழே 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போயாகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லுகிறது ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுகிறது. எதை குறித்து நீ கவலைப்படாத. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருப்பீர்கள். நீ இனி காண்கிற எகிப்தை நீ காண மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு முன்ன அவர் போயிட்டு இருக்கிறார். எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள்ள, அந்த ஜீவனை நமக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள ஊதி இருக்கிறார். அவன் ஜீவ ஆத்மா அணிஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஜீவ ஆத்மா தேவனுக்கு பிரியமானதை காணப்பட வேண்டும். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடா இருக்கணும். தான் காரியம். புரியுதுங்களா? காணாம போன ஆடை கொண்டு வந்தார் ஆண்டவர். தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து நிறுத்திடுறார். ஆனா கண்டுபிடித்து கொண்டு நிறுத்திய பிறகும் நான் இப்ப முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா தானே, நம்ம எல்லாம் காணாம போன ஆடு தானே. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே காணாம போன ஆடு. ஆண்டவர் தேடி கொண்டு வந்து பட்டியலில் விட்டு என்ன பண்ணா வெளியே நடத்தி கொண்டு போறாரா. அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறேன். அப்புறம் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடி நான் என்ன பண்ணுதா? அல்லேலூயா. அவனுக்கு பின் செல்லுகிறது. நல்லா தெரிஞ்சுங்க, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ அந்த பின்பற்றுகிற காரியம் ரொம்ப முக்கியம். நான் யார பின்பற்றுகிறேன்? மனுஷனை பின்பற்றுகிறேனா இல்ல ஆண்டவரை பின்பற்றுகிறேனா? உலகத்தை நான் சார்ந்து வாழ்கிறேனா அல்லது தேவனை சார்ந்து வாழ்கிறேனா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப ஆடுகளுடைய சத்தத்தை, ஆடுடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, அவரை அந்த ஆடுகள் என்ன பண்ணுதா? மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு பின் செல்லுகிறதா. அல்லேலூயா. நான் யாருக்கு பின்னா செல்கிறேன் முதல்ல உங்களுக்கு கேட்டேன். நம்ம யாருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. என்னங்க அப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் எதாவது தப்பா கேட்டுட்டேன்னா? இல்லையே, நல்லா தானே கேட்டிருக்கிறேன். நான் யாருக்கு பின் செல்லுகிறேன்? ஆண்டவருக்கு பின் சென்றா அங்க வேதம் சொல்லுகிறது, என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். சிலுவை இல்லாம வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, சுமை இல்லாம ஜீவன் கிடையாது. தேவன் உங்களுக்கு எவ்வளவு சுமை கொடுக்கிறாரோ அவ்வளவு சுமை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை நான் சுமக்கணும். நான் முடியாது ஆண்டவரை, அவங்க தூக்கறதை நான் தூக்கி வச்சுக்கிறேன். அக்கா வச்சுக்கிறாங்கல்ல அந்த மூட்டையை நான் தூக்கி வச்சுக்கிறேன். அண்ணன் வச்சுக்கிறாங்கல்ல அந்த மூட்டையை நான் தூக்கி, அதை நான் தூக்கிறேன். இது அவரு கொடுத்துருங்க. அங்க என்ன பண்ண முடியாது. அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். அல்லேலூயா. ஏன்னா மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நான் என்ன பண்ணோம்? முறுமுறுக்காம செவி கொடுக்கணும். அல்லேலூயா. முறுமுறுப்பு எங்க வருதோ அங்க ஆசீர்வாதம் போயிடும். நல்லா தெரிஞ்சுங்க, முறுமுறுப்பு எங்க வருதோ அங்க ஆசீர்வாதம் போயிடும். அப்போ அந்த ஆடுகள் என்ன பண்ணுதா? அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்போ ஆவிக்கு கிறிஸ்து உட்பட்டவர்களா இருந்தன்னா மாம்சத்தின் படி நடவாமல் எப்படி நடக்கணுமா? ஆவியின்படி நடக்கிறவளுக்கும் என்ன இல்ல? ஆக்கினை தீர்ப்பு இல்ல. உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. யாருக்கு பின்னா போனா? இயேசு கிறிஸ்துக்கு பின்னாக போனா. அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்பயாம் என்றார். சத்தம் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரே நூல் தான். சத்தம், ஆடோட சத்தம் எது, பிசாசோட சத்தம் எது அறிந்து கொள்ளணும். இதுக்கு எனக்கு என்ன வேணுங்க?
நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். எப்ப நீங்க ருசிப்பீங்க? எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகட்டும், நான் ஒரு வீடு கட்டிடுறேன், நான் வேலைக்கு போன பிறகு ஆண்டவர் கொஞ்சம் உட்காந்து ஜெபம் பண்ணி கத்துக்கிறேன். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இந்த பலத்தோட போன்றார். அல்லேலூயா. சில எல்லாம் நான் கூப்பிடுவேன், சர்ச்சுக்கு வாங்க ஐயா, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார். உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையாக்கி ஒரு ரட்சிப்பு கொடுப்பார். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க எங்க பிள்ளைங்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகல, அது ஒண்ணு முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். புரியுதுங்களா? நடக்குமா? பேதுரு கூப்பிட்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டார் பேதுருவை. என்ன பண்ண? வலைய போட்டு நீ வாட்டார், முடிஞ்சு போச்சு. இல்ல ஆண்டவர் இருங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வலையில என்ன பண்றேன், மீன் பிடிச்சிட்டு அப்புறமா நாளையில இருந்து உங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாரு உங்களுக்கு. அப்ப ஆண்டவரு இன்னைக்கு நீ மனம் திரும்புங்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் இருதயம், ஆனா அது உடைக்க விரும்புறார். என்ன பண்றாருங்க? உடைக்க விரும்புறார். ஏன்னா அது கடினமான இருதயம் உடைக்காம உருவாக்க முடியாது. உண்டா இல்லைங்களா? ஆமா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டு அதற்கு நான் என்ன பண்ணும், பின் செல்லுகிறவனா இருக்கணும். தன்னைத்தானே வெறுத்து, ஆமா, அந்நிய சத்தத்தை கேட்கிறவன் கர்த்தர் யாருன்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடு என்ன பண்ணும், அவருக்கு பின் செல்லும். அப்போ பிசாசனுடைய சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு ஆண்டோருக்கு பின் செல்ல முடியாது. அல்லேலூயா. 6வது வசனம் வாசிப்போம். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசல். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். அப்போ இயேசு கிறிஸ்துவே அல்லாம வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண முடியாது, நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. அல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ணும், ஆடுடைய சத்தத்தை கேட்கிறவனா இருக்கணும். ஆடுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடா நான் இருக்கேன். அப்படி இருக்கிற போதுதான் ஆண்டவருக்கு நான் பின் செல்ல முடியும். ஆண்டவருக்கு பின் செல்லுகிற போதுதான் அவர் சொல்றாரு, நானே வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன் அதை அழுத்தமா சொல்றாரு? நான் மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே நல்லா தெரிஞ்சுங்க. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருந்தார்கள். ஆடுகள் என்ன பண்ணது, அவளுக்கு செவி கொடுக்கல. ஏன்னா ஆடுக்கு தெரியும், இவன் வேறு வழியாய் வந்தவன். வேறு வழியாய் வந்தவன் யாருங்க? கள்ளனும் கொள்ளைக்காரனமா இருக்கிறான். 2ஆம் வசனம் அப்படித்தானே போட்டிருக்கேன். வேறு வழியா வந்தவன் கள்ளனும் கொள்ளைக்காரனமா இருக்கிறான். நானே வாசல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 9ஆம் வசனம் வாசிப்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்னன்னு தெரியுங்களா? ரட்சிப்பு இருக்கா? என்ன அப்படி சொல்றீங்க? அது இல்லாம என்னால வந்து உட்காந்துருப்போமா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ரட்சிப்ப நம்ம என்ன பண்ணோமா, திருடத்துல கொடுத்துடக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான், கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி உங்கள்கிட்ட இருக்கிற காதலிக்கிற நகையை திருடுறதுக்கு வரதில்ல அவன். புரியுதுங்களா? ரட்சிப்பு திருடுறதுக்கு வரான். ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க சொல்லப்படுகிறது, ஒருவன் என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் என்ன பண்ணுவான்? ஆமா, ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்பது விடுதலை. உலகம் தர முடியாத ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துல இருக்கு. அல்லேலூயா. உலகம் கொடுக்கவே முடியாது. எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை என்ன பண்ணுவானா, கண்டடைவான். அல்லேலூயா.
அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஐயோ பயமாக்குது. நைட்ல படுத்தா கெட்ட கனவு வருது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயோ அவன் வந்து இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டா என்ன நடக்குமோ தெரியல நாளைக்கு. எப்போ பழையவர்கள் எகிப்துல இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை எகிப்துல இருந்து கானானுக்குள்ள வந்து வச்சுட்டார். அல்லேலூயா. எகிப்துல இருந்து கானான் வச்சுட்டார். கானான் வந்த பிறகு நான் என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, கானானுக்குள்ள கொண்டாந்து வச்சுட்டார். வச்சும் நான் என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. அப்பதான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் சொல்லிட்டு கீழே சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. நல்லா புரியுதுங்களா? நல்லா புரியுதா? அப்போ நான் யாருங்க? ஆடுகள். நம்ம யாரு? ஆடு. அப்ப மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து நாம ரெண்டு பேர் தான். இந்த படத்துல ரெண்டு பேர் தான். யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் ஹீரோ, நம்ம யாருங்க? ஜீரோ. அந்த ஹீரோ நம்ம கூட இருந்தாருன்னா இந்த ஜீரோக்கு என்ன பண்ற மதிப்பு உண்டு. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஹீரோ, அந்த ஹீரோ நம்ம கூட இருந்தாருன்னா நாம யாரு? ஜீரோ இருந்த நமக்கு மதிப்பு உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில இல்லைன்னா நம்மளாம் யாருதான்? ஜீரோ, பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ உண்டுங்களா? வேல்யூ கிடையாது. ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, அவர் சொல்றாரு நாம் எல்லாரும் பூரணர் ஆகாதபடிக்கு பூரணர் ஆகணுமா. ஒரு வசனம் வாசிப்போமா? அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கல. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இருக்கிறாரா? நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. நான் ஜீரோ தான். ஆனா நம்மை அல்லாம அங்க என்ன உண்டு இல்ல, பூரணம் ஆகாது. இயேசுக்கு யாரு வேணும்? நீங்கள் நானும் வேணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஏன்னா தம்பி சங்கீதத்துல சொன்னாரு, உஷ்ணம் சொன்னாரு, இது உங்களுக்கு புரியுதான்னாரு. எங்களுக்கு புரியல. எனக்கு உடனே புரியல. இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் உண்டுன்னாரு. பனின்னாரு, எருமோன் மலைன்னாரு. எனக்கு ஒன்னும் புரியல. என்னடா எருமோன் மலைன்றாரு. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஸ்பிரிட் ஆகுது பாருங்க. இந்த பனி போய் என்ன பண்ணும், அந்த அப்படியே அந்த பறவை அந்த காற்றுல போகும்போது எப்படி இருக்கு, அந்த மெல்லிய காற்று, அந்த காற்று மேல வரும்போது எப்படி இருக்கும், நமக்கு இருக்கிற உஷ்ணத்துக்கு ஈதமா இருக்கும். ஆமா, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆவியில அனலா இருக்கணும். இந்த ஆவி என்ன பண்ணும், மற்றவர்களையும் பற்றி பிடிக்கும். எந்த பச்சை கட்டை இருந்தாலும் சரி, அது என்ன, அதையும் பற்றி எரிய பண்ணணும். எப்ப இருக்கும்போது எனக்குள்ள ஆவியில என்ன இருக்கணும், அனல் இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் இடத்துல வராங்க, ஐயோ இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிப்போச்சு. ஐயோ ஆமாவா, அவ்வளவுதானா அப்படின்னு என்ன ஆகும் அவங்களுக்கு? முடிஞ்சது கதை. அவன் திரும்ப கூட வருவான்னு நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. அப்ப என்ன பண்ணோம், நான் சத்தியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். நாமளாம் மாடுதான், பயப்படாத. நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறாரு, பயப்படாத. நீ தைரியமா ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. நீங்க இயேசுவை நம்பி பாருங்க, ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை இது எப்படி இருக்கு? அவங்களை கட்டுமா இல்லையா? திரும்ப மட்டும் வருவாங்களா இல்லையா? கட்டாயம் வருவாங்க. ஆனா வருகிற போது அவங்க என்ன பார்ப்பாங்க தெரியுங்களா? முதல்ல என்ன நம்மள பார்ப்பாங்க. இயேசுவை பார்க்கறது போல மூளை என்னையும் பார்ப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, காணாமற் போன ஆடு. அந்த காணாமற் போன ஆட்டை ஆண்டவர் கொண்டு வந்து மறந்துடக்கூடாது. தேடி பிடிச்சு கொண்டு வந்திருக்காரு நம்மள எல்லாம். 91 40 பட்டியல் விட்டுட்டு வனாந்தரத்தில் விட்டுட்டு மீது ஒரு ஆடு நம்மளுக்கு காணாம போனார். நம்ம எல்லாம் யாருங்க? காணாமற் போன ஆடா இருந்தோம், வழி தப்பி திரிந்தோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஓடினோம். ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அப்படி எல்லாம் ஓடக்கூடாது. அழகா உனக்கு வழி கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு நான் கொடுக்குறேன், உனக்கு நான் தண்ணீரை கொடுக்குறேன், ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன், நான் நடத்துறேன் உன்னை, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுன்றார். என்னெல்லாம் நீ போக முடியாது அப்படிங்கிறார்.
நானே வாசல், என் வழியா தான் நீ உட்பிரவேசிக்கணுங்கிற. கட்டாயம் இல்ல, இது செஞ்சினா அது கிடைக்கும், இதை செஞ்சினா அது கிடைக்கும். அப்போ நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம காணாம போன ஆட்டுக்கு என்ன பண்ணாரு, அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அதை நம்ம மறக்காம என்ன பண்ணணும், அப்ப அங்க சத்தியத்தை அவங்க சொல்லணும். புரியுதுங்களா? அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். சுவிசேஷம் அறிவிக்கிறது, நீங்க விதை போட்டுட்டே இருங்க. விதை போட்டுட்டு நமக்கு ஒருத்தர் விதைச்சாங்களா இல்லையா, நமக்குள்ள விதைச்சாங்க நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பத்தி சொன்னாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்ப நான் என்ன பண்ணோம், நான் பெற்றிருக்கிற அந்த சந்தோஷத்தை அவர்களும் பண்ணும். அதனாலதான் சொல்றாரு, அதாவது மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன பண்ணதா மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதா. அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு போக மாட்டேன் நம்ம. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? ஒரு அம்மாவுக்கு வெள்ளிக்காசு 10 வெள்ளிக்காசு இருந்துச்சுங்க. 10 வெள்ளிக்காசு ஒண்ணு காணாம போயிடுச்சு. எத்தனை? ஒண்ணு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அப்படியே பெருக்கி லைட் அடிச்சு எல்லாம் பார்த்து கடிச்சிச்சு. பயங்கர சந்தோஷம். கடிச்சுன்னா அந்த சந்தோஷத்தை என்ன பண்ணாங்கன்னா, அக்கா வாக்கா அண்ணா வந்து பாருங்க கடிச்சிருச்சு. ஏன்னா அந்த 10 வெள்ளிக்காசும் யூதர்கள் கலாச்சாரத்துல அது ரொம்ப முக்கியமானது. நமக்கு நீங்களாம் போட்டிருக்கீங்களா தாலிக்கேறு, அது தொலைஞ்சு எப்படி இருக்கும் உங்களுக்கு, அது போல அந்த 10 வெள்ளிக்காசையும் காணாம அந்த தேடி திரிஞ்சு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அது போலதான் பரலோகத்துல சகந்த ஒரு பாவி மனம் திரும்புவது மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இதே யோவான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சுருக்கமா முடிச்சிடறேன். அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். எப்படி கொடுத்தா என்ன, ஆண்டோட வசனத்தை எப்படி கொடுத்தாலும் ஓகே. நமக்கு சத்தியத்தை என்ன பண்ணோம், சேர வேண்டிய போய் சேர்ந்தணும். அல்லேலூயா. அப்போ இங்க எதிர்பார்க்கிற அது போல அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல ஆரம்பிச்சு. அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத எத்தனை பேருங்க, 99 நீதிமான்களை. ஏன் தெரியுங்களா, நம்ம மத்தியில பரிசேயரும் சதுசேயரும் இருக்கதான் செய்வாங்க. நீங்க எங்க இருக்கீங்க, உலகத்துல இருக்கிறீங்க. உலக மக்களோடு கூட மக்களா இருக்கிறீங்க. அவர்கள் மக்கள்லாம் உங்களுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. பரிசேயரும் சதுசேயரும் கூடவே இருப்பாங்க. அதை பத்தி நீ என்ன பண்ணக்கூடாது, கவலையே படக்கூடாது. ஆண்டு நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டோட சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்றாரா, பேர் சொல்லி அழைக்கிறாராம். உங்க பேர் சொல்லி உங்களை கூப்பிட்டா எப்படி இருக்கும், காலையில தூங்கி எழுந்த 5 மணிக்கு எழுப்புறாரு ஆண்டவர். உங்க பேர் சத்தமா சொல்லி உங்களை கூப்பிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுங்க. ஐயோ நான் எப்படி இருப்பேன், எனக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம். ஆண்டவர் ஏன் பேர் சொன்னீங்களா, எவ்வளவு சந்தோஷம். கூப்பிடுறது யார் தெரியுங்களா, ஐயா பூமி நம்ம பூமி எப்படி இருக்கு, அந்த ரகத்துல தொங்கிட்டு இருக்கு. அதை படைச்சவர் கூப்பிடுறாரு. யாருங்க, ஒண்ணு போதும், ஒரு கோல் போதும் நமக்கு. மீதி இருக்கிற செவ்வாய்க்கிரகம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சந்திரன் சூரியன் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இதுதான் பூமியின் குடியிருப்பான். பூமி தான் மனுஷனுக்கு குடியிருப்பு. ஏன்னா பூமியும் அதை நிறைவு யாரு விடுது, கர்த்தருடைய. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுங்கிறார். அப்ப அந்த வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. அப்ப நாம யாரு, அவருடையவர்கள். அல்லேலூயா. பூமியில வசிக்கிறவங்க நாம் யாரு, அவருடையவர்கள். அதனாலதான் அவருடைய சாயல்ல தேவன் அவனை படைச்சிருக்கிறார். அவருடைய சாயல்ல அவரை போல. புரியுதுங்களா? அவருக்கு எல்லாம் செய்தும் திருப்தி ஆவல ஆண்டவருக்கு. புரியுதுங்களா? எல்லாம் சிலர் வீட்டுல தான் ஒரு சிலர்லாம் பெண்கள் என்ன பண்ண, அது இது செய்வாங்க, சமையல் எல்லாம் செஞ்சுட்டு அவங்க திருப்தி ஆகாது. அப்படியே கடைசியா வந்து என்ன பண்ணுவாங்க, பாயசம் ஒரு கப்பு வைப்பாங்க பாருங்க, அதுல அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க. அக்கா பாயசம் நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லி பாருங்களேன், அவங்க செய்தவர்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. அது போல 90 மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஓமையா சொல்றார். நமக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வேதத்தினுடைய ரகசியத்தை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, தெரிந்த வசனத்தின் மூலமா நான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் தான் வாசலு, நீங்க எனக்குள்ள உட்பிரவேசிங்க. அப்போ தன்னைத்தானே வெறுத்து என்ன பண்ணுமா, அவரை பின்பற்ற கடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க,
திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? முடிக்கிறார். அல்லேலூயா. நம்மள இருந்திருப்போமா?